ஸ்ரீரங்கத்துல அப்படியே காவிரி கரை ஓரமாக ராமானுஜர் கையில பிக்ஷை பாத்திரத்தோடு எழுந்தருள்கிறார். அப்போ காவிரி கரையில சில சிறுவர்கள்லாம் என்ன பண்ணா, ஒரு கல்லை எடுத்து வச்சு, இவர் தான் ரங்கநாதன், இந்த ரங்கநாத பெருமாளுக்கு நாங்க உற்சவம் கொண்டாட போறோம், பிரசாதம் சமர்ப்பிக்க போறோம். என்ன பிரசாதம்னா, காவிரி கரை மணல்ல உள்ள மண் உருண்டை எல்லாம் திரட்டி இதுதான் பெருமாளுக்கு பிரசாதம் அப்படின்னு, அதுவும் அந்த உற்சவத்தை தத்ரூபமா நடத்தணுங்கிறதுக்காக அந்த குழந்தைகள்ல ஒருத்தர் அர்ச்சகர் போல வேஷம் போட்டுண்டார். ஒரு சிலர் ஆழ்வார் பாசுரம் சேவிப்பவர் போல் வேஷமிட்டுக் கொண்டார்கள். ஒருவர் அரையர் சுவாமி போல வேஷமிட்டார். ஒருத்தர் ராமானுஜர் போல, ராமானுஜர் காலம் அது, ராமானுஜர் போல ஒரு சின்ன பையன், காஷாயம் திருதண்டம் திருமண்லாம் இட்டுண்டு ராமானுஜர் போல ஒரு பையன். முதல் மரியாதை ராமானுஜருக்கு வழங்குவதுதான் வழக்கம். அருளப்பாடி எம்பெருமானார் பிரசாதம் வாங்கிக்கலான்னு கூப்பிடுவோம். ராமானுஜர் இது அப்படியே காவிரி கரையில நின்னுட்டு, ஐயோ இந்த குழந்தைகளுக்கு பிஞ்சு மனசுல எவ்வளவு பக்தி, ஒரு கல்லை எடுத்து பெருமாள்னு வச்சு அவருக்கு மண்ணுரண்டிய நிவேதனம் பண்ணி, அப்ப குழந்தைகளுக்கு எவ்வளவோ விளையாட்டு இருக்கு, இன்னைக்கு கிரிக்கெட் கேரம் போர்டு எவ்வளவோ விளையாடுறது, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பெருமாளுக்கு உற்சவம் கொண்டாடி விளையாடுறதுன்னு கண்ணும் கண்டீரமா இதை ரசிச்சுட்டு இருந்தாரா ராமானுஜர். அருளப்பாடி எம்பெருமானார்னு கூப்பிடுவோம். ராமானுஜர் உண்மையிலேயே அதை ஸ்ரீரங்கம் கோவில் என்றே கருதி, நம்மள கூப்பிடறாளா, நாயிந்தேன் இதோ வந்தேன் வந்தேன் வந்தேன்னு அடியேன்னு உண்மையான ராமானுஜர் வந்துட்டார். அந்த பையனும் கவனிக்காம என்ன பண்ணிட்டான், ராமானுஜர் கையில பிக்ஷ பாத்திரத்தோட இருக்கார், அந்த மண்ணுருண்டைய தூக்கி மகா பிரசாதம்னு கொடுத்தான். யாம்பெரு சம்மானம்னு கண்ணுல ஒத்திட்டு பிக்ஷ பாத்திரத்துல மண்ணுருண்டைய வாங்கிட்டாரா ராமானுஜர். இதை பார்த்துட்டு சிஷ்யாலாம் ராமானுஜர்ட்ட ஓடி வந்தா, சுவாமி சுவாமி நீங்க கோவில்ல இல்ல, இப்போ காவிரி கரையில் நின்று கொண்டிருக்கிறீர், இவ ஏதோ மண்ணுருண்டைய கொடுக்கறா, அதை போய் வாங்குறீரேன்னு கேட்டா, ராமானுஜர் பதில் சொன்னாராம், இது வெறும் மண்ணுருண்டை கிடையாது, இது பெருமாள் பிரசாதம். பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சுன்னா அது அப்புறம் கல்லா மண்ணா எதுன்னெலாம் பார்க்க கூடாது. அது வாழைப்பழமா ஆப்பிளா எதுவா இருந்தாலும் பெருமாள் சாப்பிட்டுட்டாருன்னா அது பெருமாளுடைய பிரசாதம், நான் வாங்கத்தான் வாங்குவேன்னார். அவ சொன்னா, அது பெருமாளே கிடையாது, அவன் ஒரு கல்லை எடுத்து வச்சு மண்ணை காமிச்சு கொடுக்கறான், நீங்க பெருமாள் பிரசாதம்னு சொல்றீரேன்னு கேட்டா, ராமானுஜர் பதில் சொன்னாராம், பொய்கையாழ்வார் ஏற்றிய தீபம் என் உள்ளத்தில் இருக்கிறது. முதல் திருவந்தாதியில் பொய்கையாழ்வார் பாடியிருக்கார், தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்திமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். பக்தன் எந்த வடிவத்துல பகவான் இருக்கான் நம்பி வழிபடுறானோ அந்த வடிவில் பகவான் இருப்பான். பக்தன் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறானோ அந்த பெயரை தன் திருநாமமாக பகவான் ஏற்றுக்கொள்வான். இந்த சின்ன குழந்தைகள் பிஞ்சு மனசுல பக்தியோடு இந்த கல்லுல ரங்கநாதன் இருக்கான்னு நம்பி ஒரு பிரசாதம் கண்டருளை பண்ணியிருக்கான்னா, கல்லுல ரங்கநாதன் இருப்பானா மாட்டானான்னு கேட்டார் ராமானுஜர். நிச்சயம் இருப்பான்னு சொன்ன சிஷ்யர்கள், பொய்கையாழ்வார் வாக்குல நம்பிக்கை இருக்குன்னா நீங்களும் போய் பிரசாதம் வாங்கிக்கோங்க ராமானுஜர். அப்போ பரமன் உயர்ந்த அந்த அனுஷ்டானத்துல கடைபிடிச்சு காட்டினவர் பரமன் ராமானுஜன். அப்படிப்பட்ட ராமானுஜர் இருக்காரே, எம் இறையவனே, எங்களுக்கு இறைவன் தெய்வம்னா அந்த ராமானுஜர் தான்.